கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள்ல நம்ம நிற்கிறோம்ல. 2024 வேகமாய் ஓடி முடிந்து விட்டது. எவ்வளோ சீக்கிரமா இந்த நாட்களை நாம் முடித்து விட்டோம். இன்னைக்கு ஆண்டினுடைய கடைசி நாளிலே நிற்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதம் 116:12, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். What shall I render unto the Lord for all his benefits towards me? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை நான் செலுத்த முடியும். பாருங்க, நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தானே. நம்ம உயிரோடு இருப்பதே இன்னைக்கு ஆண்டவருடைய சுத்த கிருபை தானே. மலை போல துன்பங்கள், போராட்டங்கள், துர்ச்செய்திகள் நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றிலும் சத்துருக்கள், எத்தனையோ துர்ச்செய்திகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள் இந்த வருஷம் நம்ம சந்தித்தல்லவா. எதிர்பாராம எத்தனையோ மெடுப்பழங்கள், எத்தனையோ புயல் காற்று, எத்தனையோ பெருவெள்ளம், எத்தனையோ தடுமாற்றங்கள், தோல்விகள். ஆனால் நம் அழிந்து போகாதபடி இந்த நாள் வரை ஜீவனோடு வைத்து இந்த ஆண்டினுடைய கடைசி நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தாரே. ஒருவேளை நம்ம விருப்பங்கள் அநேக நிறைவேறாம இருக்கலாம். நம் வாழ்க்கையில இதுவரை அற்புதங்கள் நடக்காததை போலவே தோன்றி சோர்ந்து நிற்கலாம். ஆனா நம்ம ஜீவனோடு இருப்பதே மிகப்பெரிய அற்புதம் அல்லவா. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருந்து இந்த வருஷத்தை முடிக்கிறோம், இது மிகப்பெரிய அற்புதம் அல்லவா. அதற்காக தான் நம்ம ஆண்டவருக்கு என்ன செலுத்தணும்? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே தகுதியாகாது. நம் மீது ஆண்டவர் வைத்த அக்கறை மிகப்பெரியது. எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு ஈடானது ஒண்ணுமே இல்லையே. உணவு கொடுத்தாரு, உடை தந்தாரு, இடம் தந்தாரு, வெளிச்சக்கூடிய பலத்தை சரீரத்தில் தந்தாரு. எத்தனையோ பலவீனங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் கூட அழித்து விடாதபடி நம்மை ஜீவனோடு இன்னைக்கு வைத்திருக்கிறாரே. நம் கை கால்களுக்கு வேண்டிய பலத்தை தந்தாரே, சிந்தனையை தந்தாரே, ஞானத்தை தந்தாரே, ஓடக்கூடிய பலத்தை ஆண்டவர் தந்தாரே, பேசக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தாரே. நம்ம கண்ணு வேலை செய்த, நமது செவி இன்னைக்கு வேலை செய்த, இருதயம் இன்றும் துடித்து கொண்டே இருக்கிறது, நமது அவயவங்கள் ஒன்றும் அழகாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதான் ஆண்டவர் செய்த நன்மை. அந்த நன்மையை நாம் நினைத்து விட்டோம்னால் அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். சுவாசிக்கக்கூடிய சுத்த காற்றை இலவசமாய் நமக்கு தந்தாரே. இந்த கொரோனா சமயத்துல காற்றுக்காக பணம் கொடுத்து ஓடி வாங்க வேண்டிய நிலை வந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனை கிருபையா ஜீவனோடு நம்மை சுவாசிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இதெல்லாம் ஆண்டவர் செய்த கிருபை அல்லவா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் போய் அமரலாம், திரும்பி பார்க்கலாம். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் போஷித்தார், எப்படியெல்லாம் என்ன ஆண்டவர் நடத்தினார், எப்படியெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார். அது எல்லாவற்றையும் எண்ணி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கும் போது புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வரப்போகிற நாட்களுக்காக ஆண்டவருக்கு துதி சொல்லுவோம், காத்திருப்போம். அவர் நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமான பாதைகளாக இருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீரே. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஒண்ணுமே செலுத்த முடியாதப்பா, தகுதியே இல்லை. அவ்வளவு ஆச்சரியமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல வந்தார். சமாதானத்தின் தேவன் எங்கள் மத்தியில் செய்வார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.